வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டொமேட்டோ சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 2-3 வயசு குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்கிறனால 4-5 சேர்த்துருக்கேன். ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும், அந்த மாதிரி இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெறும் தக்காளி மட்டும் சேர்த்தா அதில் ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஃப்ளேவரோட கொடுத்தா தான் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் 7-8 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது சீக்கிரமாக வேகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தக்காளியை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் தக்காளி சாஃப்ட் ஆகிடும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மேஷர் வச்சு லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா அதுலேருந்து ஜூஸ் கிடைக்கும். இது நல்லா அமுத்தி விட்டாச்சு. இது ரெடியாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சியில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரெடியாக இருக்குது. அடுத்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஜூஸ்லாம் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சக்கை கிடைக்கும். இப்போ இது நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு. ஆனால் இதுலேயும் தக்காளி கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால திருப்பி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுலேருந்தும் திருப்பி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. மினிமலாக சக்கை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த அளவு ஓகே. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ மறுபடி இதை ஹீட் பண்ணிக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ ரொம்ப கம்மியாக சேர்த்துருந்தேன். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக இதில் கொதி வரும்போது இதோட ஃப்ரை பண்ண ப்ரெட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி சூப்பில் ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். கரெக்டாக சர்விங் டைமில் இதை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்மளோட தக்காளி சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 20 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். ஈவினிங் டைமில் மழை டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.